திரு சீமான் அவர்கள் என்ன பேச்சு பேசுறாரு தெரியுமா? அது வந்து சில பேர் மனசுல இருக்கிறது அவர் வந்து எமோஷனலி சொல்லிட்டாருன்றாரு. அப்ப உங்க மனசுலயும் அப்படிதான் இருக்குதான்ற கேள்வி நமக்கு வருது. இல்ல இந்த மாதிரி பேசுறானே ஒரு எப்படி தமிழனா இருக்க முடியும்? ஆமா, அவங்க பேரன்பு கொண்டு இருக்கலாம் விஜய் மேல, அந்த அன்பை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம உளறி இருக்கலாம். அவங்க வந்து உங்களை மாதிரி பலாயிரம் தடவை வந்து பிரஸ்ஸை மீட் பண்ணவங்க கிடையாது. அப்படி மீட் பண்ண நீங்களே என்ன பண்ணிருக்கீங்க, பல விஷயங்களை உளறி இருக்கீங்க. அந்த பெண்மணி கிட்ட முதல் முறையா பைட்ஸ் எடுக்க போறாங்க ஒரு மீடியானா, சாதாரணமான ஆள் தானே அவங்க சாதாரணமா அதுக்கு முன்னாடி பைட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி தனக்கு விஜய் மேல இருக்க பேரன்பை வந்து அவங்க வந்து தெரியாம ஒரு வார்த்தையை விடும் பொழுது, நீ தாவேக்கா கூட்டமே விபச்சார கூட்டம்னு ஒருத்தன் உட்காந்து பேசுறானா, அதை முன் நீ ஆதரிக்கிற, நீ என்ன மனநிலையில இருக்க? இப்ப வந்து ஒருத்தன் வந்து ஒரு பெண் நடந்து போறதுல இவளை வச்சு செய்யணும்டான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுறான். அதுல வந்து சீமான் போட்டோ வச்சிருக்கான். சீமானுடைய கட்சிக்காரன் தான் இல்ல சீமான் தான் இது பேசினாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? அது மொட்டை கடிதாசி, அதுக்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. நீ இதை ஆதரிக்கிற பத்தியா? நாளைக்கு இதே மாதிரி அபியூசிவ் கமெண்ட் வந்து டிவி சேனல்ல உட்காந்து திமுகவுடைய கொத்தரிமை யாவனா ஒருத்தர் உன் கட்சியை பத்தி பேசும்போதுதான் உனக்கு என்ன வழின்றது உனக்கு புரியும். கிட்டத்தட்ட ஒரு மாசம் கூட இல்லை எலெக்ஷனுக்கு. அடுத்த மாசம் எலெக்ஷனு, இன்னும் 30 நாட்களும் முழுசா இல்லாத நிலையில தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணணும். முதல் பிரச்சாரத்துக்கு இப்படி வந்து அனுமதி மறுத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து போராட்டத்தில் வந்து குதிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு வந்து பார்ப்பீங்க தமிழக வெற்றி கழகத்தோட பவர் என்ன, திரு விஜய் அவர்களுடைய பவர் என்னன்றதை நீங்க பார்ப்பீங்க. அதற்கு தான் நீங்க வந்து விஜய் அவர்களை வந்து புஷ் பண்றீங்கன்னா, அது நீங்க உங்க தலையிலே நீங்க மண்ணை வாரி கொட்டிக்கிறதுக்கான அர்த்தம். பீஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக்கால இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு. திரு விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த திமுக அரசாங்கம் மீண்டும் வந்து இப்போ தேர்தல் ஆணையம் வந்து கையில் எடுத்ததுக்கு அப்புறமும், ஆஃப் கவர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் திமுகவுடைய சில அதிகாரிகளை வைத்துக்கொண்டு, திமுகவோட ஊதுகோலாக செயல்படக்கூடிய சில அதிகாரிகளை வைத்துக்கொண்டு, சில காவல்துறையை வைத்துக்கொண்டு இன்னும் தாவேக்காவை தடுக்க முயற்சிக்கிறார்கள். இன்னும் தாவேக்காவை வெளியே வர விட மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து பிரச்சாரத்துக்கு விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. அதாவது இவங்க இன்னும் போட்டி ஆரம்பிக்கல. ஆமா, போட்டியில கலந்துக்கிறாங்கன்னா ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் திமுக. ஆமா, இப்போ வந்து போட்டிக்கு வந்தா தானே அவர் ஜெயிப்பாரு. போட்டியை வர விடுறது கூடாது அப்படின்னு சொல்றதுல தெளிவா இருக்கிறாங்க. விஜய் வந்து எப்போ வெகுண்டு எழுந்து வந்து தெருவில் நின்று போராட்டத்தை எடுக்க போறாருன்னு தெரியல. அப்படி மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் பார்த்து சிரிச்சுக்கோங்களேன், தேர்தல் டேட்டே கூட தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. இதே போலதான் பவன் கல்யாணம் பக்கத்து ஸ்டேட்ல வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, திடீர்னு கார் எடுத்துட்டு வந்து நடு ரோட்டில் உட்காந்துட்டாரு. மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த அடக்குமுறையெல்லாம் பெருதளவு இல்லை. இப்போ விஜய் அவர்களுமே அந்த கட்டாயத்தில் தான் கொண்டு வந்து திமுக நிறுத்த போகுது அப்படின்ட்டு நினைக்கிறேன். 3 வருஷம் வந்து ஒரு கட்சியை பார்த்துன்னு எவ்வளோதான் பயப்படுவாங்கன்னு தெரியல. தேர்தல் காலத்தில் சந்திக்க கூட திராணி இல்லைன்னா 70 வருஷம் கட்சின்னு சொல்றாங்க. ஆனால் இதான் முதல் எலெக்ஷனே தாவேக்கா வந்து சந்திக்க போகுது. இந்த முதல் எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய தாவேக்காவை பார்த்து 70 வருஷ கட்சி இப்படி பயந்து நடங்குது. அதுவும் இல்லை, எவ்வளோ பெரிய ஆள்லாம் இருந்தாங்க அந்த கட்சியில். கலைஞர் அவர்கள்லேருந்து அண்ணலேருந்து எல்லாருமே நான் அவ்வளோ பெரிய கட்சி. அது எம்ஜிஆர் அதுலேருந்து வெளியே வந்தது தான். அவ்வளோ பெரிய கட்சியை வச்சுக்கிட்டு 3 வருஷ கட்சியை பார்த்து பயப்படுறதுலாம் வந்து என்ன விதமான ஒரு நியாயமே தெரியல. 28 இன்னைக்கு தேதி. இன்னைக்கு வந்து அவர் வந்து பெரம்பூர், கொளத்தூர், அண்ணா நகர், வில்லிவாக்கம்ட்டு 5 இடத்துல வந்து பிரச்சாரம் பண்றதா இருந்துச்சு. இதுக்கு வந்து 26ஆம் தேதியே வந்து அவங்க வந்து இதுக்கு பர்மிஷன் கேட்டு வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு 27ஆம் தேதி வந்து பர்மிஷன் வந்து ரத்து பண்ணிருக்காங்க. காரணம் வந்து அங்க வந்து சாலை பணி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லை சந்திப்பு அப்படின்றத அந்த ஜங்ஷன்ல வந்து சுத்தி பேரிகார்டை போட்டு அங்க குழி தோண்டி அங்க வந்து ட்ரைனேஜ் ஒர்க் மாதிரி பண்றாங்க. இது வந்து என்ன மாதிரி ஒரு கொடுமைனா, இப்போ வந்து தேர்தல் நேரத்தில் பர்மிஷன் கேட்கறதுக்கு வந்து முன்னாடியே நம்ம பண்ணணும். தேர்தல் ஆணையம் வந்து எலெக்ஷன் தேதி அறிவிச்சிருச்சு, அவங்க வந்து தன்னுடைய டியூட்டி ஆரம்பிச்சிட்டாங்க, எலெக்ஷன் டியூட்டி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் 28 நாள், சொன்ன டேட்டே கம்மி, எலெக்ஷன் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நாட்களே வந்து மிக கம்மி. கிட்டத்தட்ட ஒரு மாசம் கூட இல்லை எலெக்ஷனுக்கு. அடுத்த மாதம் எலெக்ஷனு, இன்னும் 30 நாட்களும் முழுசா இல்லாத நிலையில இன்னும் முதல் பிரச்சாரத்தை தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணல. இவங்க வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு தெரியல. நீங்க சொன்ன அறிவிச்ச டேட்டே வந்து ரொம்ப கிட்டக்கு அறிவிச்சிங்க. எப்பயோ அறிவிச்சிருக்க வேண்டியது, டிலே பண்ணி கிட்டக்கு தான் அறிவிச்சிங்க. டேட்டு கம்மியா இருக்க போது தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணணும். முதல் பிரச்சாரத்துக்கு இப்படி வந்து அனுமதி மறுத்தீங்கன்னா, இது முதல் தடவையும் கிடையாது. விஜய் அவர்கள் எப்ப பார்த்தாலும் கடைசி நேரத்தில் வந்து நெருக்கட்டி கொடுத்துட்டு வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது ஜனநாயக அடக்குமுறை இல்லையா, ஒடுக்குமுறை இல்லையா? ஒரு கட்சி என்னதான் எவ்வளவுதான் அழுத்தம் கொடுப்பாங்க எல்லாரும் சேர்ந்து, புரியல. இதற்காக வந்து டெல்லியில இருக்கிற தலைமை எலெக்ஷன் கமிஷன் அலுவலகத்துக்கு தாவேக்கா சார்ந்த சில முக்கியமான நபர்கள் வந்து போய் இது ஒரு கம்ப்ளைண்டா வந்து கொடுக்கலான்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற தகவலும் வந்து கேள்விப்பட்டோம். கண்டிப்பா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கணும். இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 28 நாள் கூட கிடையாது எலெக்ஷனுக்கு. முதல் பிரச்சாரத்துக்கு வந்து கொடுத்தா அது எதுக்கு வந்து நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க? சுத்தமா புரியல. என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல, ஆல்ரெடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 28 நாள் இருக்கு, இன்னும் புதுசா இருக்க கட்சி வந்து எந்த வேலை செய்யலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஊடகங்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இதுல வந்து கடைசி நேரத்துல வந்து தேர்தலையும் ஃபோக்கஸ் பண்ண விடாம இப்படி பண்றாங்க. இது வந்து நீங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க தாவேக்காவுக்கு ஒரு நாள் இல்ல மிக விரைவிலே
விஜய் அவர்கள் வந்து போராட்டத்தில் வந்து குதிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு வந்து பார்ப்பீங்க தமிழக வெற்றி கழகத்தோட பவர் என்ன, திரு விஜய் அவர்களுடைய பவர் என்னன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அதற்கு தான் நீங்கள் வந்து விஜய் அவர்களை வந்து புஷ் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் உங்கள் தலையிலே நீங்கள் மண்ணை வாரி கொட்டிக்கிறதுக்கான அர்த்தம். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தினார்னு வச்சுக்கோங்களேன் விஜய். அந்த போராட்டத்திலே தன்னுடைய முழு பிரச்சாரத்தையுமே முடிச்சிருவார். தமிழக மக்களுக்கு தன்னுடைய பலம் என்னன்னு காட்டிடுவாரு. கூட்டணி கட்சிகளும் பயந்துருவாங்க, உங்க கூட்டணி கட்சிகளும் பயந்துருவாங்க. என்ன நம்ம இந்த மனுஷனுக்கு இவ்வளவு கூட்டம் வருது, நம்ம ஓட்டு வருமானதை பயந்துருவாங்க. அப்படி நீங்க அழுத்தம் கொடுக்க நீங்களே உங்க தலையில மண்ணவாரி கொட்டிக்கிறீங்கன்றதான் அர்த்தம். நீங்க வந்து களத்துல வந்து நேரடியா வந்து மோதுங்க. இன்னும் 28 நாட்கள் தான் இருக்குது. நீங்களும் வந்து களத்துக்கு வருவீங்க, நீங்களும் அங்க அதே இடத்துல பிரச்சாரத்துக்கு வருவீங்க இன்னும் 2-3 நாள்ல. அப்ப விஜய் அவர்கள் சொன்னதுக்கு எதிர்கருத்தை வைங்க. அதுதான் வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அணுகுமுறை. அந்த இடத்துக்கு விஜய் வந்து பேசவே கூடாதுன்றதுலாம் என்ன ஜனநாயக அணுகுமுறைன்னு சுத்தமா புரியல. அதாவது தாவேகா வந்து இன்னும் பலமடைகிறதுக்கு முக்கியமான காரணமே திமுக தான் நான் பாக்குறேன். ஆமா, அதுக்கு தான் நீங்க வந்து முயற்சிக்கிறீங்க. இப்ப இவரை வந்து ஜனநாயக ரீதியா வந்து அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு முன்னாடி யாரை அதே மாதிரி பண்ணாங்கன்னா சீமான் அவர்கள் தான் பண்ணாங்க. இவரெல்லாம் ஒரு ஆளா, இவரெல்லாம் வந்து பர்மிஷன் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு இவரோட பர்மிஷன் எல்லாம் ரத்து பண்ணாங்க. இன்னைக்கு அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறாரு தெரியுமா? இதே திமுகவை சேர்ந்த கொத்தெருமைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ரொம்ப கேவலமான ஒரு அரசியலை திரு சீமான் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வந்து வேலை செய்யவும் தடுத்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. திரு பொன்ராஜ்ன்றவர் என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல வந்து தாவேகா பெண்கள் கூட்டம் வந்து ஒரு விபச்சார கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு பதிவு, கொச்சையான ஒரு பதிவை வந்து பதிவிட்டு இருந்தாரு. இதெல்லாம் யாரு பேசுவாங்க தெரியுமா? ரோட்ல வந்து இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தியா, அந்த மாதிரி ஆட்கள் பேசக்கூடிய பேச்சை திரு பொன்ராஜ் அவர்கள் பேசினார். எதுல? ஊடகத்துல பேசினார். அவர் வந்து லைவ் ஸ்ட்ரீம் மீடியாவிலலாம் பேசக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர், திமுக ஆதரவு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர். யார் ரோட்ல போறவன் யாரா இடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், பொறுக்கி பசங்க கஞ்சா அடிக்கிறவன் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு பேசுவாங்களா, கெட்ட வார்த்தை பேசுவாங்களா? அதை விட கேவலமா திரு பொன்ராஜ் அவர்கள் பலாயிரம் பேர் இருக்கக்கூடிய, பலாயிரம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு மீடியாவில் உட்காந்துட்டு ஒரு கேமரா முன்னாடி பேசுறாங்கன்னா என்ன ஒரு நெஞ்சழுத்தம் இருக்கு அவருக்கு. இதை கண்டிச்சு தன்னை பத்தி பேசுற அவதூறுக்கு எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து கடந்து போயிட்டாரு. அது வந்து கண்டுக்காம போயிட்டாரு. ஆனா தன்னுடைய கட்சி பெண்களை ஒருத்தன் கேவலமா பேசுறோன்னே உடனடியா வந்து கமிஷன் ஆபீஸ்க்கு ஸ்ட்ரைட்டா போய் அவர் கைப்பட கம்ப்ளைண்ட் எழுதி திரு பொன்ராஜ் மேல கம்ப்ளைண்ட் எழுதி கமிஷன் ஆபீஸ்ல அவர் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஆமா, இதுல தெரியுது வந்து அவர் பெண்கள் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட இதை எதிர்த்து வந்து கண்டனம் தெரிவித்தார். ஆனா திரு சீமான் அவர்கள் என்ன பேச்சு பேசுறாரு தெரியுமா? அது வந்து சில பேர் மனசுல இருக்கிறது அவர் வந்து எமோஷனலி சொல்லிட்டாருன்றாரு. அப்ப உங்க மனசுலயும் அப்படிதான் இருக்குதான்ற கேள்வி நமக்கு வருது. இல்ல இந்த மாதிரி பேசுறாருன்னு ஒரு எப்படி தமிழனா இருக்க முடியும்? ஆமா, ஏதோ ஒரு பெண்மணி அவங்களுக்கு விவரம் தெரியல, ஏதோ தெரியாம வளர்றது. அவங்க வந்து மீடியால அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பேசுறது. அவங்க பேரன்பு கொண்டு இருக்கலாம் விஜய் மேல, அந்த அன்பை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம உளறி இருக்கலாம், தப்பா பேசியிருக்கலாம், ஒருத்தவங்க தப்பா பேசியிருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களை மாதிரி பலாயிரம் தடவை வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணவங்க கிடையாது. அப்படி மீட் பண்ண நீங்களே என்ன பண்ணிருக்கீங்க, பல விஷயங்களை உளறி இருக்கீங்க. திரு சீமான் அவர்களே பலாயிரம் தடவை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவாங்க, அவரே உளறி இருக்காங்க. ஆமா, அந்த பெண்மணி கிட்ட முதல் முறையா பைட்ஸ் எடுக்க போறாங்க ஒரு மீடியானா, சாதாரணமான ஆள் தானே அவங்க சாதாரணமா அதுக்கு முன்னாடி பைட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது பைட்ஸ் மீன் பப்ளிக் ஒப்பீனியன் கொடுத்துருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க டிவி முன்னாடி. அப்படி தனக்கு விஜய் மேல இருக்க பேரன்பை வந்து அவங்க வந்து தெரியாம ஒரு வார்த்தையை விடும் பொழுது, நீ தாவேகா கூட்டமே விபச்சார கூட்டம்னு ஒருத்தன் உட்காந்து பேசுறானா அதை நீ ஆதரிக்கிற, நீ என்ன மனநிலையில இருக்கிற? அதாவது யார் வேணா யாருமே இந்த விஷயத்தை ஆதரிக்க கூடாது. ஆனா சீமான் அவர்கள் ஆதரிக்கிறது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ தாவேகா சார்ந்தவங்க என்னுடைய வந்து கட்சி பெண்களை வந்து தாவேகாவை சார்ந்த நபர்கள் வந்து என்னுடைய கட்சி பெண்களை வந்து கட்சி நிர்வாகிகளை வந்து அசிங்கமா பேசுறாங்க, அவதூறா பேசுறாங்கன்றாங்க. இந்த ஆன்லைன்ல வந்து பேட் கமெண்ட்ஸ் போடுறது எல்லாருக்குமே நடக்குது, கட்சி சாராத எல்லாருக்குமே நடக்குது. இதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டியவங்க எடுக்கல, இந்த கவர்மெண்ட் எடுக்கல. இப்போ சாதாரணமா ஒரு பெண் ஒரு நடனம் ஆடி போடுறாங்க, அந்த கமெண்ட்ல போய் பார்த்தாலுமே சரி, அதுல வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேட் கமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். உங்க கட்சியிலயும் பேட் கமெண்ட்ஸ் இருக்கும், திமுக பேசுறவங்களையும் பேட் கமெண்ட்ஸ் இருக்கும், தாவேகாவை பேசக்கூடிய எங்கள்லையும் கூட பேட் கமெண்ட்ஸ் இருக்கும். நான் வந்து கொலை மிரட்டல் கூட விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாங்கள் வந்து திருமாவளவன் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டோம், அதுக்கு விசிகா சார்ந்தவங்க பேட் கமெண்ட்ஸ் பண்ணாங்க, கொலை மிரட்டல் கூட விட்டாங்க. அது வந்து பொதுவாக எல்லாத்துலையுமே இருக்கும். மீடியா அப்படிதான் செயல்படுது சார். மொட்டை கடி சாதி வருது, அதில் ஒருத்தவங்க அசிங்கமாக திட்டிருக்கிறான் அப்படின்ட்டு திட்டிட்டு நான் விஜயோட தொண்டன் எழுதுனா விஜய் தான் காரணமா? இப்போ வந்து ஒருத்தன் வந்து ஒரு பெண் நடந்து போகிறதில்ல, இவளை வச்சு செய்யணுண்டான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டை போடுறான், அதில் வந்து சீமான் போட்டோ வச்சிருக்கிறான். சீமானுடைய கட்சிக்காரன் தான் இல்லை சீமான் தான் இது பேசினாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? அது மொட்டை கடிசாசி, அதுக்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. அப்படி ஆன்லைன் அபியூஸ் கமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து தடுக்கணும்னா அதுக்கு வந்து தனி குழு அமைச்சு அதை தொடர்ந்து வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களை நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து கைது நடவடிக்கை எடுத்து அவங்க மீது தண்டனை போட்டு அதை வந்து நீங்கள் விளம்பரப்படுத்தினா தான் ஐயோ நம்ம கமெண்ட் போட்டால் நம்மளை வந்து கொண்டுருவாங்கன்ட்டு நம்ம பயம் வந்து அந்த மாதிரி கமெண்ட் போடாமல் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். அது ஒரு பேச்சாக எடுத்துக்கிட்டு
நீங்கள் அவர் பேசுனது சரின்னு ஒரு பேச்சு பேசுறீங்க. காரணம் என்ன தெரியுமா? பொன்ராஜ் உங்களுக்கு நெருக்கமான நண்பர், உங்களுடைய வில்விஷர். அப்படி திமுகவில் இருக்க முக்கால்வாசி பேர் சீமானோட வில்விஷராக இருக்கும்போது சீமான் அமைக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி இருக்கும்? திமுக அரசாங்கம் மாதிரியே தான் இருக்கும். இப்போ தாவேகா சார்ந்த எந்த நபருக்குமே வந்து விமர்சனம் இல்லையா? திரு விஜய் அவர்களை எவ்வளவு கேவலமாக மாஃபிங் பண்ண முடியுமோ மாஃபிங் பண்ணி, ஏஐ பண்ண முடியுமோ ஏஐ பண்ணி திரிஷா அவர்களையும் விஜய் அவர்களையும் வச்சு எவ்வளவு கேவலமாக விமர்சிச்சிருக்காங்க. நாம் தமிழரை சேர்ந்த பொறுப்பாளர்களே எவ்வளவு கேவலமாக கமெண்ட் பண்ணிருக்காங்க, விமர்சிச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நீங்க பேட் கமெண்ட்ஸ் நீங்க தவிர்க்கணும். அதுக்கு தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க போட்டீங்கன்னா கூட இதை தடுத்துடலாம். ஜென்ரலா ஒரு நார்மல் கிரியேட்டர்ஸ் கூட அதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. நார்மல் வந்து திருப்பி ஒருத்தவங்க ஒரு பாத்ரூம் டூர் ஒருத்தவங்க போட்டாங்க, அதுக்கு அவங்க எவ்வளோ பேட் கமெண்ட்ஸை வந்து தெரிஞ்சாங்க. அவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களும் கிடையாது. ஸோ பேட் கமெண்ட்ஸு அவதூறுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ராங்காக போடக்கூடிய மீம்ஸுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னா அது பொதுவாக எடுக்கணும். அதுக்கு பொதுவாக ஒரு குழு அமைச்சு எல்லா கட்சியை சார்ந்த திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா எல்லா கட்சியை சார்ந்த இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸு பேட் மீம்ஸுக்கு வந்து ஆக்ஷன் நீங்கள் பொதுவாக எடுக்கணும். ஒரு கட்சியை சார்ந்தவருக்கு மட்டும் வந்து அது செய்யறது கிடையாது. ஓகேங்களா? பொதுவாக இந்த தாவேகா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. இல்லைன்னு சொல்ல முடியுமா திரு சீமான் அவர்களால்? உங்கள் மீதோ இல்லை திரு ஸ்டாலின் அவர்கள் மீதோ, திரு எடப்பாடி அவர்கள் மீதோ, தமிழிசை அவர்கள் மீதோ, இல்லை வந்து அண்ணாமலை அவர்கள் மீதோ இந்த பேட் கமெண்ட்ஸோ பேட் மீம்ஸோ கெட்ட வார்த்தையில் மீம்ஸ் போடுறதோ இல்லையா? விஜய் தாவேகா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டால் இருந்தது இல்லை. அப்போ இது பிரச்சனையை பொதுவாக தானே அணுகணும். அப்போ இதை காரணம் காட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொன்ராஜ் அவர்கள் பேசினதை நீங்க நியாயப்படுத்துறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஆமா, அது இல்லாம இவர் வந்து பல விஷயத்துக்கு போராடி இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு காலத்துல நிறைய பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, நல்ல மரியாதையா பேசுவாரு, சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொள்கையிலே இருக்கு. இவரே வந்து எப்படி இவருக்கு சப்போர்ட் பண்ணுன்ற இந்த எண்ணம் வந்ததுன்னே தெரியல. அதாவது ஏன் இந்த எண்ணம் அவருக்கு வச்சுக்கங்க, தப்பா ஒருத்தன் மீன் போடுறான், கெட்ட வார்த்தையை வச்சு ஒருத்தர் மீன் போடுறான், இல்ல கெட்ட வார்த்தையில ஒருத்தவன் கெமான்ல திட்டான்னு வச்சுக்கேன், அவனை விட 2 மடங்கு மோசமானவனுங்க யாரு? இந்த நாம் தமிழை சேர்ந்த சாட்டை துரைமுருகன்ட்டு. இவன் திட்டாத ஆள் இருக்கானா? சாட்டை துரைமுருகனும் சீமான் திட்டாத ஆள் இருக்காங்க கேட்டா யாரும் கிடையாது. ஆமா, 2 பேரும் தான் திட்டிக்கலாம். மத்தபடி இவங்க 2 பேரும் எல்லாருமே திட்டிருக்காங்க. 2 பேருமே திட்டிருக்காங்க. சாட்டை விட சீமான் திட்டிருக்காரு. அப்படியா? ஆமா. இப்போ வந்து அஜித்குமார் அசிங்கமா திட்டாத வார்த்தையா? நாம் தமிழர் மேடையில சாட்டை. ரஜினிகாந்த் திட்டாத வார்த்தையா? கெட்ட வார்த்தையில திட்டிருக்காரா இல்லையா? ஆமா, கமலஹாசன் அவர்களையும் திட்டாத வார்த்தையா? திரு விஜயகாந்த் அவர்களையும் திரு சீமானும் சாட்டையும் திட்டாத வார்த்தைகளா? ஆமா, ரஜினி அவர்கள்லாம் வந்து ரொம்ப கொச்சையா திட்டி இருக்காங்க. திரு கலைஞர் அவர்களை திட்டாத வார்த்தையா? சீமானும் சாட்டையும் திட்டாத வார்த்தைகளா? ஜெயலலிதா அவர்களை பேசாத பேச்சா யாரு? சீமான் அவர்கள். இவர்களுக்கு எப்படி தெரியும் ஒரு கட்சியோட பெண்களை அவதூறா பேசினா அது கண்டிக்கணும்ன்ற அறிவு இவருக்கு சீமானுக்கு எப்படி வரும்? இந்த மாதிரி பேசின ஆள் தானே சீமான் அவர்கள். அது இல்லாம இவர் ஒன்றும் சும்மா இல்ல, தன்னுடைய கட்சியை சார்ந்த காளியம்மாள் அவர்களே இவங்க எவ்வளவு கொடூரமா பேசியிருக்காருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் நம்ம வெளியே வந்து இப்ப அதிமுக போய் இணைஞ்சிட்டாங்க. இப்ப இவர் வந்து இது பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, திரு சீமான் அவர்களுக்கு நீ இதை ஆதரிக்கிற பத்தியா, நாளைக்கு இதே மாதிரி அபியூசிவ் கமெண்ட் வந்து டிவி சேனல்ல உட்காந்து ஒரு திமுகவுடைய கொத்தரிமை யாவனா ஒருத்தர் உன் கட்சியை பத்தி பேசும்போது தான் உனக்கு என்ன வழின்றது உனக்கு புரியும். ஆமா, இல்ல இதை வந்து நார்மலைஸ் ஆக்கிடுவாங்க போல விட்டா. ஆமா, ஒருத்தன் பேட் கமெண்ட் பண்றா, ஒரு கெட்ட மீம் போடுறா அப்படின்ட்டு இதை வச்சு நீ இதை வந்து நியாயப்படுத்த விரும்புற அப்படின்னா கண்டிப்பா சொல்ற இதே மாதிரி ஒரு வார்த்தை, கொச்சையான வார்த்தைய நாளைக்கு ஒரு கொத்தரிமை உங்க கட்சியை பார்த்து சொல்லும் போது அன்னைக்கு நீங்க ஐயோமான்னு கத்திட்டு அலற போறீங்க. நீங்க இல்ல, நாம் தமிழன்ற ஒரு கட்சியை பெரிய கட்டமைப்பு தான். அவங்கள ஃபாலோ பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு தலைவனே எப்படி இருந்தானா அவங்கள பார்த்து வரவங்க எப்படி இருப்பாங்க? ஆமா, இன்னைக்கு நீ வந்து திமுகவுக்கு வந்து இதெல்லாம் ஆதரிச்சு பேசுறா, நாளைக்கு அதே தான் உனக்கும் நடக்க போகுது. தமிழக வெட்டுக்களுக்கு இன்னைக்கு என்னென்ன விமர்சனத்தை வந்து அனுபவிக்குதோ அதே தான் நாளைக்கு நீ அனுபவிக்கப்பட. இந்த கட்சி வரதுக்கு முன்னாடி உங்க கட்சி எப்படிலாம் அபியூஸ் பண்ணாங்க, உங்களை எப்படி பண்ணாங்களோ அதை தான் இன்னைக்கு திமுக வந்து தாவேக்காவும் பண்ணிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா மாற்ற கூடுதலா நீயும் சேர்ந்து அவங்க மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் வித்தியாசம் உங்க 2 பேருக்கும். இவரே நிறைய விஷயம் அனுபவிச்சிருக்காரு தாவேக்கா வர்றதுக்கு முன்னாடி. இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதேதான் தாவேக்கா இப்ப அனுபவிக்குது. ஆனா திமுகவோட சேர்ந்து யாரை வந்து இவர் வந்து அடக்குமுறை அந்த ஆபாசத்துக்கு வந்து அந்த நாம் தமிழர் உள்ளாக்குனாங்களோ அந்த கட்சியோட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு அந்த கட்சியோட சேர்ந்து ஒத்து ஊதுறாங்க, ஊதுகோலா செயல்படுறாங்க, காசை வாங்கிக்கிட்டு. சும்மா கிடையாது, காசை வாங்கிக்கிட்டு தான் திரு சாட்டை துரைமுருகன்னு இந்த மாதிரி கேவலமா ஆதரிக்கிறாங்க. இவங்க வந்து அதாவது மக்கள் கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்க, விமர்சனம் பண்றதுக்கு தனியாகவும் பணம் வாங்குவாங்க. ஆமா, எவ்வளவு கேவலமா அரசியலை நீங்க செய்ய முடியுமா செய்யுங்க. இந்த 2026க்கான ரிசல்ட்டை நீங்க வந்து நீங்க செய்யக்கூடிய இந்த அநியாயத்துக்கு பலன் நீங்க அனுபவிப்பீங்க. இந்த 2022 ரிசல்ட்டா இருக்கும். இந்த ரிசல்ட்டை தான் வந்து அவங்களுக்கு பாடமா நீங்க கற்பிக்கணும். கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க. இந்த 2022 எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வருதுன்ற மட்டும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு திமுகவும் வித்தியாசம் எல்லாம் போயிடுச்சு. அவன் எவ்வளவு அசிங்கமா பேசுறான், அன்புமணி ராமதாஸ் உட்பட பாஜக உட்பட பல பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதை நீங்க பொன்ராஜுக்கு ஒத்து ஊதுறீங்க, உங்க நண்பர்னு சொல்லிட்டு ஒத்து ஊதுறீங்க. ஆமா,
இல்ல இவர் வந்து தனி கட்சியில இருக்காரு. அவர் கூட்டணியில் இருக்கும்போதே அவர் வெளியில வந்து தைரியமா அவரோட கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. இவர் தனியா தான் இருக்காரு. இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆதரிச்சு வேற பேசுறாரு. இங்க ஒரு பக்கம் வந்து தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அபியூஸ் வாரியர்ஸ்ன்ட்டு ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி அவங்க மீது தொடர்ந்து வழக்குகள் கொடுக்கப்படுது. முதல்ல ஜூலி பண்ணாங்க, அப்புறம் வந்து நாச்சியார் ரஞ்சனா நாச்சியார் பண்ணியிருக்கிறாங்க, அடுத்து இன்னும் சில பேர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இந்த விஜயை வந்து தொடரணும்னா விர்ச்சுவல் வாரியர்ஸை தாண்டி தான் போய் தொடரணும். அதனால முதல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸை காலி பண்ணலான்ற முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அந்த எண்ணத்துல தான் நிறைய விஷயங்களை வந்து இவங்க கிரியேட் பண்ணிட்டு. ஆமா, அதே மாதிரி நீங்க வந்து அவங்க வந்து அபியூசிவ் கண்டென்ட் போடுறாங்க, அபியூசிவ் மீம் போடுறாங்க, ஆபாச மீம் போடுறாங்க, ஆபாச கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க மேலே ஆக்ஷன் நீங்கள் எடுக்க தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் நாம் தமிழர் மீதும் திமுக மீதும் அதிமுக மீதும் பாஜக மீதும் எல்லார் மீதும் நீங்கள் சேர்த்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் செயல்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க மீது மட்டும் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாங்கள் தயவு செஞ்சு எதிர்க்க தான் செய்வோம். அது இல்லாமல் முக்கியமான கட்சியில் மேடை பேச்சில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கமெண்ட்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸை காலி பண்ணி விஜயை வந்து அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் அழிஞ்சா நமக்கு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு திமுகவோட சேர்ந்து விஜயை அழிக்கிறதுக்கு திரு சீமான் அவர்கள் முயற்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. அவங்கள ஏமாற்றவே முடியாது. நீங்கள் இத்தனை வருஷம் ஏமாத்திருந்தீங்க, அவங்க இப்போதான் தெளிவு அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு தடவை தெளிவு அடைஞ்சவன் திருப்பி ஏமாற மாட்டான். ஒரு விஷயத்தில் ஒருத்தவன் ஏமாந்துட்டானா அவன் திருப்பி அந்த விஷயத்தில் ஏமாற மாட்டான். அவன் உங்ககிட்ட நல்லா ஏமாந்து இப்போ ஒரு தெளிவு அடைஞ்சிட்டான், திருப்பி உங்ககிட்ட ஏமாறவே மாட்டான். 2026 கண்டிப்பாக தொடர்ந்து தாவேக்கான வருஷம் தான். கண்டிப்பாக தொடர் விஷய சின்னத்தில் அவன் வாக்களித்து திரு விஜய் அவர்களை அவன் அரியணையில் ஏற்றாமல் விடவே மாட்டான். நீங்கள் என்னதான் வந்து ஒரு கெட்ட அஜெண்டாவை வந்து தாவேக்கா மீது விர்ச்சுவல் வாரியர்ஸ் மீதும் ஏற்படுத்தினாலும் அது கண்டிப்பாக உங்கள் தலையில தான் போய் முடியும். ஆமாம், நீங்கள் என்னதான் வந்து விஜய் அவர்களை அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போது. 2026 எலெக்ஷன் உங்களுக்கு எப்போவுமே 2026 எலெக்ஷன் ரிசல்ட் உங்களுக்கு பதில் சொல்ல போகுது. அதனால் ஜெயிக்க போகிறது திரு விஜய் அவர்கள் தான். எல்லா கட்சியும் சேர்ந்து திரு விஜய் அவர்களை எதிர்த்தாலும் நியாயம் நீதி யார் பக்கம் இருக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.